அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக, ஆசீர்வாதமாக, விடுதலையாக, சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே நான் வாழ்த்துகின்றேன், விசுவாசிக்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கடந்த 7 மாதங்களை கடந்து இந்த 8வது மாதத்துக்குள்ளும் பிரவேசிக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை, நன்மை உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஒருவேளை இந்த மாதத்திற்கென்று சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்ட நல்ல கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்னன்னா, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த அதிகாரத்தில் பரிசுத்த பேதுரு மீன் பிடிக்கிறார். ராத்திரி முழுவதும் அவங்க பிரயாசப்படுகிறாங்க, ஒன்றுமே அகப்படவில்லை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுடைய வலைகளை ஆழத்தில் போய் போடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியாக அவங்க பேதுரு சொல்லும்போது சொல்கிறார், நாங்கள் சீமோன் பேதுரு சொல்லும்போது ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஆனாலும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்தபோது, எந்தபடி என்று சொன்னால் இயேசு சொன்னபடியே நீங்கள் செய்யும்போது இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த 7 மாதங்களும் நீங்கள் பிரயாசப்பட்டும் பெருசாக உங்களால் எதையுமே பார்க்க முடியல, இந்த வருஷத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதமான காரியங்களும் நாங்கள் பார்க்கல, எப்படி அவங்க ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு வெறும் படகோட திரும்பி வந்தாங்களோ அப்படி கடந்த 7 மாதங்கள் ஒருவேளை இருந்திருக்கலாம். இந்த 8வது மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யும்போது வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக, 2 படகுகள் நிறைய அமிழ்ந்து போகத்தக்கதாக அவர்கள் மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மாதத்தில் கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தினால உங்களை கையின் பிரயாசங்களை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார், நீங்கள் ஆழத்தில் போய் வலைகளை போடுங்க. இன்னும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் நல்ல ஆழத்தில் போய் தேவ சமூகத்தில் ஆராதிக்கும் போது, வசனங்களை தியானிக்கும் போது, அதிகமான நேரங்களை எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் போது, நீங்கள் நல்ல ஆண்டவருக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில், அனுபவத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல டெப்த், ஆழத்தில் நீங்கள் போக 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 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படியே நீங்கள் நல்ல தேவ சமூகத்தில் காத்திருந்து வசனத்தை தியானித்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் உடைய வலைகள் நிரம்பத்தக்கதாக, 2 படகுகள் நிறைய அமிழத்தக்கதாக அவர்கள் மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்டதான அற்புதங்களினால, ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. அந்தபடியே அவர்கள் செய்து தங்களுடைய வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட நன்மையினால, ஆசீர்வாதத்தினால இந்த மாதம் முழுவதும் நிரப்புங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.